வணக்கா. உங்க பணம் உண்மையிலேயே உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? இந்த கேள்விக்கு நீங்க ஆமான்னு பதில் சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பாதுகாக்கணும். அதுதான் உங்க பான் கார்டு. இப்ப இருக்கிற ஆன்லைன் உலகத்துல நம்மளோட நிதி அடையாளமான பான் கார்டை மோசடிகள்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க பான் கார்டு உண்மையிலேயே சேஃபா இருக்கா? நம்மள நிறைய பேருக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இந்த உரையின் முடிவுல உங்க பான் கார்டை ஒரு கோட்டை மாதிரி எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். முதல்ல இந்த பான் கார்டு ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அது சும்மா ஒரு அடையாள அட்டை மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய முழு ஃபினான்ஷியல் லைஃபோட திறவுகோல். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், வாங்குற லோன், உங்க பேங்க் அக்கவுண்ட், ஏன் நீங்க ஃபைல் பண்ற இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வரைக்கும் எல்லாமே உங்க பான் நம்பரோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது உங்க நிதி உலகத்தோட எல்லா கதவையும் திறக்கிற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அந்த சாவி தப்பான ஆளுங்க கைக்கு போனா என்னாகும்? அதனால தான் இதோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நாம பார்க்க போறது கொஞ்சம் ஷாக்கிங்கான, ஆனா நாம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புதுவிதமான மோசடியை பத்தி தான். இதுக்கு பேரு கண்ணுக்கு தெரியாத கடன். இந்த மோசடியோட பெரிய ஷாக் என்ன தெரியுமா? திருடனுங்க உங்க பான் டீடைல்ஸை வச்சு உங்க பேர்லயே லோன் வாங்கிடுவாங்க. பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க, ஆனா கடனை நீங்க தான் கட்டணும். கொடுமையான விஷயம் என்னன்னா, உங்க பேர்ல ஒரு கடன் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரிய வராது. இதுதாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத கடன். இந்த மோசடி நடக்கிற விதம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க பான் டீடைல்ஸ் ஆன்லைன்ல எங்கிருந்தோ திருடப்படுது. ரெண்டாவது ஸ்டெப், அந்த டீடைல்ஸை வச்சு ஒரு மொபைல் ஆப் மூலியமா உங்க பேர்ல லோன் அப்ளை பண்றாங்க. மூணாவது ஃபைனல் ஸ்டெப், பணம் மோசடி பண்ணுனவன் அக்கவுண்ட்டுக்கு போயிடும், ஆனா கடனை திருப்பி கட்ட வேண்டிய பொறுப்பு உங்க தலையில வந்து விழும். சம்பந்தமே இல்லாத ஒரு கடனுக்கு நீங்க பொறுப்பாயிடுவீங்க. சரி, இதையெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டாம். நல்ல செய்தி என்னன்னா, சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம எடுத்தா இந்த மாதிரி மோசடிகள்ல இருந்து நம்மள நாமே பாதுகாத்துக்க முடியும். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மள நாமளே பாதுகாத்துக்க சில ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பழக்கங்களை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல, உங்க பான் நம்பரை ஒருபோதும் சோஷியல் மீடியால எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது, HTTPSல எஸ் இல்லாம, அதாவது அன்செக்யூர்டா இருக்கிற வெப்சைட்ல உங்க டீடைல்ஸை கொடுக்காதீங்க. அப்புறம் உங்க பேங்க்ல இருந்து வர்ற ஒவ்வொரு எஸ்எம்எஸ்ஸையும் இமெயிலையும் சும்மா நினைக்காம கவனமா படிங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பான் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற எல்லா ஆன்லைன் அக்கவுண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான யுனிக்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க. இது உங்க டிஜிட்டல் லாக்கருக்கு ஒரு பலமான பூட்டு மாதிரி. ஒருவேளை இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் நீங்க ஏமாந்துட்டோமோன்னு ஒரு சந்தேகம் வந்தா என்ன பண்றது? பதட்டப்படாம ஒரு கிளியரான பிளானோட இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க பேர்ல ஏதாவது ஃப்ராட் லோன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் வழி எது தெரியுமா? உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்றது தான். சிபில், எக்ஸ்பீரியன் மாதிரி கம்பெனிங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இலவசமாவே கிரெடிட் ரிப்போர்ட் தராங்க. இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியாத, நீங்க வாங்காத ஏதாவது லோன் அல்லது அக்கவுண்ட் உங்க பேர்ல இருக்கான்னு பாருங்க. சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட அதுதான் முதல் ரெட் சிக்னல். அதை அசால்ட்டா விட்டுறாதீங்க. அப்படி ஏதாவது மோசடியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல, எந்த பேங்க்ல லோன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு உடனே சொல்லுங்க. ரெண்டாவதா, சிபில் மாதிரி கிரெடிட் ஏஜென்சி கிட்ட இது தப்பா நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. மூணாவதா, மறக்காம சைபர் கிரைம் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒருவேளை உங்க பான் கார்டையே தொலைச்சிட்டீங்கன்னா உடனே ஒரு ரீபிரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அதோட நிறுத்தாம அடுத்த கொஞ்சம் மாசத்துக்கு உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த விதமான அசாதாரணமான நடவடிக்கையே நடக்கலன்னு உறுதிப்படுத்திக்கோங்க. கடைசியா, நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்மளோட நிதி பாதுகாப்பு வேற யாரு கையிலயும் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம இப்ப பார்த்த இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி மோசடிகள்ல இருந்து நம்மள முழுசா பாதுகாத்துக்கலாம். இதுல எதுவுமே கஷ்டமான விஷயம் கிடையாது. நமக்கு தேவை கொஞ்சம் கவனம், அவ்வளவுதான். இந்த உரையை நான் ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். நீங்க கடைசியா எப்போ உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணீங்க? யோசிங்க. உங்க நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான முதல் அடியை இன்னிக்கே எடுத்து வைங்க. உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. நாம உஷாரா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். நன்றி.